இப்போ கூட்டணி அமைக்கிறதுல ஆல்ரெடி அதிமுகவுடைய கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு அதிமுக சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் எல்லாரையும் கமான் 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 அப்படின்னு கூப்பிட்டுனேங்கிறார் ஒருத்தர். யார் அவர்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் இப்போ விஜய் அவர்களை தங்களுடைய கூட்டணிக்கு வர சொல்லி அவர் வேண்டுகோள் விடுக்கிறார். ஏன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்தால்தான் திமுகவை காலி பண்ண முடியும் அப்படின்றது தான் ஐயாவோட டார்கெட்டு. அந்த டார்கெட்டுக்காக தான் நான் பாஜகவோடய சேர்ந்துருக்கேன் அப்படின்றது தான் அவருடைய ஸ்டாண்டாக இருக்குது. அந்த கூட்டணிக்குள்ளே இப்போ தாவேகாவையும் ஒன்று சேர்க்கறதுக்காக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது, அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன? எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தானே. எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி? திமுக விமர்சனம் செய்யலையா? விடுதலை சிறுத்தை செய்யலையா? காங்கிரஸ் செய்யலையா? கம்யூனிஸ்ட் செய்யலையா? எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. அதாவது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகளெல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலே யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நெக்ஸ்ட் சார், நீங்க முதல்வரா இல்லையா? அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னா அதிமுக ஆட்சி அமைக்குமா இல்லை கூட்டணி ஆட்சி அமைப்போதா அப்படின்ற மாதிரி குழப்பமான கேள்விகள்லாம் இருக்குல்ல. அதுக்கு இந்த தடவை தெளிவான பதிலை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் தான் முதல்வர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். கடைசியாக முடிக்கும் போது அமித்ஷாஜி ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை மீறி யாராவது பேசினா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கார். அமித்ஷாஜி சொன்னதை ஒத்துக்கிட்டாரா இல்லை இவருடைய ஸ்டாண்ட் இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காரா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு வரலாம், நேரலாம். பாருங்க, கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டுகிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து.